காம்ரேட் லெனின் 1870 ஆண்டு ஏப்ரல் 22 சிம்பிஸ்க் என்ற நகரில் பிறந்தார். அவருடைய தந்தை இல்யா உல்யானோவ் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணிபுரிந்தார். தாயார் மரியா உல்யானோவ். லெனினுடைய இயற்பெயர் விளாடிமிர் உல்யானோவ். அவருடன் உட்கார்ந்தவர்கள் 5 பேர், 2 சகோதரர்கள், 3 சகோதரிகள். லெனினுடைய குடும்பம் கலப்பு இனத்தன்மை கொண்டது. இவரது மூதாதையர்கள் ரஷ்யர், மோல்டோவியர், கல்மியர், யூதர், ஓல்கானிய, ஜெர்மானியர், ஸ்வீடியர் என பலவிதமான இனப்பின்னணிகளை சேர்ந்தவர்கள் என இவரது வரலாற்றை எழுதியவரான டிமிட்ரி ஓல்கோனோவ் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். நேர்மையான அதிகாரியான தங்கள் தந்தையின் மூலம் நியாயத்திற்காக போராடும் குணத்தை பிள்ளைகள் பெற்றனர். தாயார் இனிமையாக பாடுவார். ஒவ்வொரு இரவும் அருமையான கதைகளை சொல்வார். சிறுவயது லெனின் மிகுந்த குறும்புக்காரர். தன்னுடைய வீட்டுப் பாடங்களை விரைவில் முடித்துவிட்டு குறும்பு செய்ய தொடங்குவார். அவருடைய குறும்புகளால் வீடு எந்நேரமும் கலகலப்பாக இருக்கும். எதையும் விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவரான லெனின் படிப்பிலும் விளையாட்டிலும் முதலிடத்தில் இருந்தார். அவர் தன் அண்ணனான அலெக்சாண்டர் மிகுந்த பாசமும் மதிப்பும் கொண்டிருந்தார். அலெக்சாண்டருக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் ஆர்வம் அதிகம். சகோதரர்கள் இருவரும் உலகம் எப்படி தோன்றியது, உயிர் எப்படி தோன்றியது போன்ற கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க விவாதிப்பார்கள். நிறைய புத்தகங்கள் படித்ததின் விளைவாக அலெக்சாண்டருக்கு ஏராளமான விஷயங்கள் தெரிந்திருந்தன. எதிர்காலத்தில் தன் அண்ணனைப் போலவே தானும் அறிவாளியாக வேண்டும் என்று லெனின் தீர்மானித்துக் கொண்டார். அதற்காக கையில் கிடைத்த புத்தகத்தை எல்லாம் படித்தார். 1886 ஆண்டு ஜனவரியில் மூளையில் ஏற்பட்ட நோயினால் லெனின் தந்தையார் காலமானார். 1887 மே மாதத்தில் லெனினுக்கு 17 வயதாக இருக்கும் போது ரஷ்யாவின் ஜார் மன்னனை கொள்வதற்கான சதி முயற்சியில் பங்கு கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் அலெக்சாண்டருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அலெக்சாண்டர் கைதான போது அவருடன் இருந்த சகோதரி இசானிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கொக்ஷிகோனோ என்னும் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டார். இந்த நிகழ்வுகள் லெனினை தீவிரவாதியாக்கின. இவரது வரலாறுகள் லெனினது வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த தீவிரவாத போக்கு இதையே அடிப்படையாக கூறுகின்றன. பிற்காலத்தில் கோடிக்கணக்கான ரஷ்ய பாடநூல்களில் இடம்பெற்றன. நாங்கள் வேறு பாதையை பின்பற்றுவோம் என்னும் தலைப்பிட்டு பியோட்டர் பெலோனோசோவ் என்னும் ஓவியர் வந்த புகழ்பெற்ற ஓவியத்திலும் லெனினும் அவரது தாயாரும் அலெக்சாண்டரின் இழப்புக்காக துயரப்படுவது காட்டப்பட்டுள்ளது. அலெக்சாண்டருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய நாளில் லெனினுக்கு பள்ளியில் இறுதித் தேர்வுகள் நடைபெற்றது. அந்த கொடூரமான துக்கத்தினால் லெனின் துவண்டு போகவில்லை. தேர்வு முடிவுகளில் மாவட்டத்தில் முதல் மாணவனாக தேறினார். அது அவருடைய உருக்கு போன்ற மன வலிமைக்கு ஒரு சான்று. லெனின் தன்னுடைய உயர் படிப்பை தொடர கசான் என்ற நகரின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அந்த காலத்தில் ஜார் மன்னனுக்கு எதிராக மாணவர்கள் போராடிக் கொண்டிருந்தனர். மார்க்சியத்தின் பால் ஈர்க்கப்பட்ட லெனினும் மாணவர்களின் போராட்டத்தில் பங்கு கொண்டார். இதனால் லெனின் பின்னர் கைது செய்யப்பட்டார். இவரது அரசியல் கருத்துக்களுக்காக இவர் பல்கலைக்கழகத்திலிருந்து விலக்கப்பட்டார். எனினும் படிப்பை அவர் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்தார். ஜார் ஆட்சியின் கொடுமைகளை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்ட லெனின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட தீர்மானித்தார். லெனினுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்வதற்கான அனுமதி கிடைத்தது. அங்கே சட்டம் பயின்ற அவர் 1891 ஆண்டில் வழக்கறிஞரானார். 1892 ஆண்டு ஜனவரியில் பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பின் தேறி பட்டம் பெற்றார். இவர் லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளை நன்கு கற்றிருந்ததோடு ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றையும் ஓரளவு கற்றிருந்தார். எனினும் பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இவரது பயிற்சி குறைவாகவே இருந்தது. அந்த மகிழ்ச்சி அடங்குவதற்குள் மேலும் ஒரு துக்கச் செய்தி. அவரது தங்கை ஓல்கா நோயினால் மரணமடைந்தார். லெனினுடைய தாயார் மனமுடைந்து போனார். லெனின் பெத்ரோக்ரோட் நகரில் வழக்கறிஞர் தொழில் மேற்கொள்ள சென்றார். அவருடைய குடும்பம் மாஸ்கோ நகரில் குடியேறியது. லெனின் பெத்ரோக்ராடில் ஏழை தொழிலாளர்களுக்கான வழக்குகளையே நடந்தார். பெரும்பாலும் அவை இலவசமாகவே இருந்தன. ஏனெனில் தொழிலாளர்கள் மிக வறிய சூழலில் வாழ்ந்தனர். ஜார் ஆட்சி முடிவு கட்டினால்தான் தொழிலாளர்களுக்கு விடுதலை என்பதை உணர்ந்து கொண்டார் லெனின்.
அது குறித்து தீவிரமாக சிந்தித்தார், ஏராளமாக படித்தார். அப்படித்தான் அவர் கார்ல் மார்க்ஸ் என்பவர் எழுதிய மூலதனம் என்ற நூலை படிக்க நேர்ந்தது. லெனினை அந்த புத்தகம் வெகுவாக ஈர்த்தது. மனிதர்கள் வாழ்வதற்கு உடை, இருப்பிடம் முதலிய ஏராளமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவையும் ஒவ்வொரு பொருளின் மூலமே நிறைவேறுகின்றது. இயற்கையோடு போராடித்தான் மனிதன் அந்த பொருட்களை உருவாக்க வேண்டியுள்ளது. இதையே உழைப்பு என்கிறோம். மனிதர்கள் உழைப்பினால்தான் செல்வம் உண்டாகின்றது. ஆனால் அந்த செல்வத்தை ஒரு சிலர் மட்டுமே சுரட்டிக் கொள்கின்றனர். உழைப்பாளிகளுக்கு கூலியாக சொற்ப பணமே கொடுக்கப்படுகிறது. இதுவே வறுமைக்கு காரணம். உழைக்கும் மக்கள் இதை புரிந்து கொண்டு எதிர்த்து போராடினால் அவர்களை ஒடுக்குவதற்கான போலீசு, ராணுவம், சிறைச்சாலை, சட்டம் போன்றவை பணக்காரர்கள் உருவாக்கி வைத்துள்ளனர். இதுவே அரசு எனப்படுகிறது. தற்போதுள்ள அரசு பணக்காரர்களிடம் ஆனது. வறுமையில் வாடும் மக்களை சுரண்டுவதே அதன் நோக்கம். உழைக்கும் மக்கள் ஒரு புரட்சியின் மூலம் பழைய அரசையும் அநீதியான சட்டங்களையும் வீழ்த்த வேண்டும். அந்த இடத்தில் தொழிலாளி வர்க்கத்திற்கான புதிய அரசையும் சமத்துவத்திற்கான சட்டங்களையும் இயற்ற வேண்டும். இதுதான் அந்த புத்தகத்தின் சாரம். இந்த கருத்துக்கள் கம்யூனிச தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக கார்ல் மார்க்சும் அவருடைய நண்பர் ஏங்கல்ஸும் எழுதிய அனைத்து நூல்களையும் படித்து முடித்தார். அதிலிருந்து ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்ட தொழிலாளர்களின் புரட்சி ஒன்றுதான் வழி என்று தீர்மானித்தார். அந்த புரட்சிக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அதிலிருந்து கம்யூனிஸ்டாக மாறினார் காம்ரேட் லெனின். 1892 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் லெனினும் அவருடைய தோழர்களும் கைது செய்யப்பட்டனர். ஜார் ஆட்சிக்கு எதிராக போராடியதற்காக அதிகாரிகள் அவரை 14 மாதங்கள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தடுப்பு காவல் சிறையில் அடைத்து வைத்திருந்தனர். அங்கிருந்து விடுவிக்கப்பட்ட லெனின் சைபீரியாவில் உள்ள கஷன்ஸ்கோயா என்னும் ஊருக்கு அனுப்பப்பட்டார். அங்கே அவருக்கு ரஷ்யாவில் சோசியலிசத்தை அறிமுகப்படுத்திய ஜார்ஜ் பிளெக்னோவ் போன்ற குறிப்பிடத்தக்க மார்க்சியவாதிகளின் அறிமுகம் கிடைத்தது. 1898 ஆண்டு ஜூலை மாதத்தில் லெனின் தான் காதலித்த நடேஸ்டா குஸ்காயா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். லெனினுடன் சேர்ந்து அவரையும் சைபீரியாவுக்கு நாடு கடத்தியிருந்தது ஜார் அரசு. சைபீரியாவில் கிடைத்த ஓய்வை பயன்படுத்தி அவர் ஏராளமான புத்தகங்களை எழுதினார். அவை ரஷ்யாவின் புரட்சி எப்படி நடத்துவது என விளக்கும் புத்தகங்கள். ரஷ்யாவின் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி என்னும் நூலொன்றையும் அவர் எழுதி வெளியிட்டார். மக்களை திரட்டாமல் புரட்சி சாத்தியமில்லை. தனது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல ஒரு பத்திரிகை அவசியம் என்ற முடிவுக்கு வந்தார். அதனை ரஷ்யாவுக்குள் இருந்து கொண்டு நடத்த முடியாது. அரசு அதை அனுமதிக்காது. ஆகவே வெளிநாட்டில் இருந்து ஒரு பத்திரிகை வெளியிட முடிவு செய்தார். பத்திரிகையின் மூலம் கம்யூனிஸ்ட் கட்சியையும் உருவாக்க தீர்மானித்தார். ஏனெனில் கட்டுக்கோப்பான கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் புரட்சியை வழிநடத்த முடியாது. 1899 லெனின் விடுதலை செய்யப்பட்டார். விரைவில் தான் முன்னரே தீட்டியிருந்த திட்டத்தின்படி ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றார். இஸ்க்ரா என்ற முதல் கம்யூனிச பத்திரிகை வெளிவந்தது. முதல் ரஷ்ய புரட்சி. லெனினுடைய கருத்துக்கள் ஆதரித்த ஊழியர்கள் இஸ்க்ரா பத்திரிகை நாடெங்கும் கொண்டு சென்றனர். அவை தொழிலாளர்கள் மத்தியில் ரகசியமாக வழங்கப்பட்டது. ஜார் ஆட்சியின் கொடுமைகளில் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் தவித்தனர் தொழிலாளர்கள். லெனினுடைய கருத்துக்கள் புதிய வழிகாட்டியது. அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இரவு வகுப்புகள் நடத்தப்பட்டன. அந்த வகுப்புகளில் அரசியல், அறிவியல், வரலாறு முதலியவை விளக்கப்பட்டன. கம்யூனிச மார்க்சிய தத்துவமும் போதிக்கப்பட்டது. இப்படி மெதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்தது. தூரத்தில் ஜெர்மனியில் தலைமறைவாக இருந்தபடி லெனின் அனைவருக்கும் வழிகாட்டினார். 1905 ஆண்டு ஜாரின் ஒடுக்குமுறை உச்சக்கட்டத்தை அடைந்தது. முதலாளிகள் தொழிலாளர்களை கசக்கி பிழிந்தனர். இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்ற நிலை வந்தபோது தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். தங்கள் வறுமை நிலையை ஜாரிடம் சொல்ல மனு ஒன்றை தயாரித்தனர். அதை ஜாரிடம் கொடுக்க பேரணியாக சென்றனர். தொழிலாளர்கள் அமைதியாகத்தான் ஊழல் நடத்தினர். ஆனால் ஜார் அவர்களை கண்டு பயந்தார். அவர்களை சுட்டுக் கொள்ள உத்தரவிட்டார். பீரங்கிகள் முழங்கின. எந்திர துப்பாக்கிகள் அதிர்ந்தன. பெத்ரோக்ரோடு வீதிகள் ரத்தத்தில் மிதந்தன. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கோழைத்தனமாக
தங்களை தாக்கிய படைகளை எதிர்த்து போயிட தொழிலாளர்கள் துணிந்தனர். முதல் ரஷ்ய புரட்சி எழுந்தது. வெளிநாட்டில் இருந்து லெனின் புரட்சி தலைமையேற்க பெத்ரோகிரோடுக்கு விரைந்து வந்தார். இருந்ததும் முதல் ரஷ்ய புரட்சி தோல்வியில் முடிந்தது. ஆனால் லெனின் மனம் தளரவில்லை. தன்னுடைய தோழர்களையும் உற்சாகப்படுத்தினார். தோல்வியில் இருந்து பாடம் கற்போம், தவறுகளை திருத்துவோம், இறுதி வெற்றி நமதே என்றார். புரட்சியை ஒடுக்கிய ஜார் லெனினை எப்படியாவது கொண்டு விடுமாறு தன் படைகளுக்கு உத்தரவிட்டார். ஆனால் மீண்டும் ஒருமுறை லெனின் தன் நாட்டை விட்டு தலைமறைவாக வெளியேற வேண்டியிருந்தது. ஆனால் அது மிகவும் ஆபத்தான வேலை. எல்லைப்புறத்தில் காவல் அதிகமாக இருந்தது. லெனின் கடல் வழியாக பக்கத்து நாடான ஸ்வீடனுக்கு தப்பிச் செலுத்தி விட்டார். அது குளிர்காலமானதால் கடலின் மேற்பரப்பு பனிக்கட்டி பாலமாக மாறியிருந்தது. கப்பலையோ படகையோ அதில் செலுத்த முடியாது. அந்த நேரத்தில் தான் லெனின் துணிச்சலான ஒரு முடிவெடுத்தார். கடல் மீது நடந்து செல்வதே அம்முடிவு. அது மிக அபாயகரமான திட்டம். பனிப்பாலம் பல இடங்களில் மிக மெல்லியதாக இருக்கும். கால் வைத்தவுடன் உடைந்துவிடும். உள்ளே நடுக்கடலில் விழுந்தால் மரணம் நிச்சயம். அது மட்டுமல்ல, அச்சமூட்டும் பனிப்புயலும் வீசிக்கொண்டிருந்தது. எதையும் பொருட்படுத்தாது கடல் மீது நடக்கத் தொடங்கினார். அவருடன் 3 மீனவ தோழர்களும் பயணம் செய்தனர். ஒரு இரும்பு கம்பியால் பனிப்பாலங்களை தட்டி பார்த்தபடி மெதுவாக பாய் தூரம் கடந்துவிட்டனர். அப்போதுதான் அந்த விபத்து நடந்தது. லெனின் கால் வைத்த இடத்தில் இருந்த பனிப்பாலம் உடைந்தது. அவர் தொப்பென கடலுக்குள் விழுந்தார். உள்ளே எலும்பை உறைய வைக்கும் உடையின் பாரம் கீழ்நோக்கி இழுத்தது. லெனினுடைய உறுதியான உடல் போராடியது. இறுதியாக உடைந்த பனிப்பாலத்தின் விளிம்பை பிடித்தார். மேலே நின்று கொண்டிருந்த 3 தோழர்களும் கை கொடுத்து தூக்கிவிட்டனர். லெனினுடைய மன உறுதிக்கு இது மேலும் ஒரு சான்று. 1905க்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சோதனையான காலகட்டம் தொடங்கியது. நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்டனர், சுட்டுக் கொல்லப்பட்டனர், சித்திரவதை செய்யப்பட்டனர். லெனினுடைய குடும்பமும் சித்திரவதைக்குள்ளானது. இந்த தாக்குதல்களிலிருந்து பயந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கலைக்கும்படி சிலர் கூறினர். இந்த கோழைகளுக்கு லெனின் சரியான பதிலடி கொடுத்தார். புரட்சியில் தொழிலாளர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியால் மட்டுமே அதற்கு வழிகாட்ட முடியும் என்றும் சான்றுகளுடன் நிரூபித்தார். தொழிலாளர்களின் மனக்கலக்கத்தை போக்கினார். மீண்டும் அவர்களை அணிதிரட்டினார். இதே நேரத்தில் ஏகாதிபத்திய நாடுகள் உலகப் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளை தன் அடிமையாக வைத்திருந்தனர். இந்த நாடு பிடிக்கும் போட்டியில் தாமதமாக குதித்தனர் ஜெர்மனி, ஆஸ்திரியா, துருக்கி முதலிய நாடுகள். இவை பழைய ஏகாதிபத்தியங்களிடம் உலகை பிரித்து தமது பங்கை கொடுக்குமாறு கேட்டனர். இக்கோரிக்கை மறுக்கப்பட்டது. உலகை ஏற்கனவே கொள்ளையடித்துக் கொண்டிருந்த பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் ஒருபுறமும் புதிதாக கொள்ளையடிக்க புறப்பட்ட ஜெர்மனி முதலான நாடுகள் மறுபுறமாக 1914 வருடம் போரில் ஈடுபட்டன. இதுவே முதல் உலகப் போரானது. இதில் ரஷ்யா பிரிட்டனை ஆதரித்தது. ஜெர்மனிக்கு எதிராக போரில் குதித்தது. ஜாரை வீழ்த்திய பிப்ரவரி புரட்சி என்னும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போரை கொள்ளைக்கார போர் என்றனர். ஏழை நாடுகளை அடிமையாக்குவதன் மூலம் அவற்றை சுரண்டி பணக்கார நாடுகளின் முதலாளிகள் லாபம் சம்பாதிப்பார்கள். தொழிலாளர்களுக்கு இதில் நன்மை எதுவும் இல்லை. மேலும் அதற்கான போரில் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் வீணாக உயிரை இழக்க நேரிடும். இதற்கு பதிலாக தங்களை இதுவரை சுரண்டி கொடுத்துள்ள சொந்த நாட்டு முதலாளியுடன் போரிட்டால் தொழிலாளர் வாழ்வில் விடியில் பிறக்கும். எல்லா நாட்டு தொழிலாளர்களும் ஒரே மாதிரி தான் சுரண்டப்படுகின்றனர். அவர்கள் அனைவரும் கைகோட்டு ஒன்றுபட வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும் என்று லெனின் கூறினார். ஆனால் போர் வெறி ஊட்டப்பட்டிருந்த உழைக்கும் மக்களின் காதுகளில் ஏறவே இல்லை. போர் மேலும் மேலும் உக்கிரமடைந்த போதுதான் அவர்களுக்கு இது உரைத்தது. பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர். பஞ்சம் தலைவிரித்தாடி. எங்கும் பசி, பட்டி. தொழிலாளர்கள் ஜாருக்காக சண்டையிட்டு மடிந்து கொண்டிருந்தனர். அவர்களின் குடும்பங்கள் பட்டினியால் மடிந்து கொண்டிருந்தன. இந்த கஷ்டம் தொழிலாளர்களுக்குத்தான். முதலாளிகளோ போரை பயன்படுத்தி எல்லா பொருட்களுக்கும் விலை ஏற்றினர், கொள்ளை லாபம் சம்பாதித்தனர். லெனினுடைய வார்த்தைகள் எவ்வளவு சரியானவை என்று மக்கள் புரிந்து கொண்டனர். இந்த கொள்ளைக்கார போரை நிறுத்தும்படி படை வீரர்களும் தொழிலாளர்களும் கொடுத்த மனுக்கள் குப்பையில் வீசப்பட்டன. மக்களின் கோபம் எல்லை மீறியது. 1917 ஆண்டு பிப்ரவரி மாதம் புரட்சி வெடித்தது. ஒரே நாளில்
வெற்றியும் பெற்றது. மன்னராட்சி முறை ஒடுக்கப்பட்டது. ஆனால் மக்களை ஏமாற்றிவிட்டு அரசு அதிகாரத்தை முதலாளிகள் கைப்பற்றிக் கொண்டனர். வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த லெனின் ரஷ்யாவுக்கு விரைந்து வந்தார். பெத்ரோகிராடு தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கிய அவர் முன்னே லட்சக்கணக்கான தொழிலாளர்களை திரண்டு நின்றனர். அவருடைய பேச்சை கேட்பதற்காக அவர்கள் ஓடோடி வந்திருந்தனர். சதியை முறியடித்த லெனின் ஒரு உயர்ந்த மேடை மீது நின்று கொண்டு லெனின் பேசத் தொடங்கினார். தோழர்களே, உங்களுடைய வீரத்தினால் கொடுங்கோலன் ஜாரை வீழ்த்திவிட்டீர்கள். ஆனால் வெற்றி இன்னும் முழுமையடையவில்லை. ஜாரின் அதிகாரத்தை முதலாளிகளும் பண்ணையார்களும் கையில் எடுத்துக் கொண்டுள்ளனர். பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டுவதையே இவர்கள் ஆதரிப்பார்கள். பிற நாடுகளை கொள்ளையடிக்க போரை தொடர்ந்து நடத்துவார்கள். இவர்கள் ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு உழைக்கும் மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். சோசியலிசம் ஒன்றுதான் தீர்வு, தொடர்ந்து முன்னேறுகள் என்று அறை கூவினார். லெனினுடைய வார்த்தைகள் நம்பிய தொழிலாளர்கள் சிறுபான்மையாகவே இருந்தனர். பெரும்பாலானவர்கள் முதலாளியுடைய நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தனர். ஆனால் அவர்களின் நம்பிக்கை பொய்த்து போனது. புதிய அரசு போரில் உழைக்கும் மக்கள் வீணாக சாவதை பற்றி கவலை கொள்ளவில்லை. ஏழைகள் பட்டினியால் மாண்டனர். பணக்காரர்கள் தேசத்தின் செல்வத்தை ஒழுத்தினர். நாடாளுமன்றத்தில் அடிதடியும் ரகலையும் தான் நடந்தது. மக்கள் அதன் மீது நம்பிக்கை இருந்தனர். லெனினுடைய கருத்துக்களே சரியானவை என ஏற்கத் தொடங்கினர். மக்களை ஒடுக்குவதற்காக புதிய அடக்குமுறை சட்டங்கள் இயற்றப்பட்டன. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. லெனினை கொலை செய்யும்படி படைகளுக்கு கட்டளையிடப்பட்டது. மீண்டும் ஒருமுறை லெனின் தலைமறைவாக செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இந்த முறை அவர் பெத்ரோகிராடை விட்டு வெகு தூரம் செல்லவில்லை. எப்படியும் புரட்சி எடுக்கும் என்று நம்பினார். ஆனால் பெத்ரோகிராடின் அருகிலேயே தங்கினார். புல் அறுப்பவராக, கூலி உழவராக, ஓட்டுநராக என பல வேடங்கள் பூண்டு வெவ்வேறு இடங்களில் தங்கினார். ஹெல்சிங்கி நகரில் லெனின் தங்கியிருப்பதாக அரசு சந்தேகப்பட்டது. அந்நகரின் மூளை முடுக்கெல்லாம் வலைவீசி தேடியது. ஒரு இளம் காவல்துறை அதிகாரியிடம் லெனினை பிடிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த அதிகாரியின் வீட்டில் லெனின் பாதுகாப்பாக தங்கியிருந்தார். தொழிலாளியின் மகனாக இந்த இளம் காவல் அதிகாரி கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்தார். மக்களின் கோரிக்கைகளான போர் நிறுத்தம், உழுபவனுக்கு நிலம், உழைப்பவனுக்கு அதிகாரம் போன்றவற்றை கம்யூனிஸ்ட் கட்சியால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என மக்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். ரஷ்யாவெங்கும் மீண்டும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. புரட்சிக்கான காலகட்டம் நெருங்கிவிட்டது என லெனின் உணர்ந்து தலைமை தாங்க வேண்டும் என்று அவர் கூறியதை கட்சியின் மையக்குழு ஏற்றுக்கொண்டது. ஆனால் மையக்குழுவில் இருந்த என மக்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். ரஷ்யாவெங்கும் மீண்டும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. புரட்சிக்கான காலகட்டம் நெருங்கிவிட்டது என்று லெனின் உணர்ந்து கொண்டார். உடனடியாக தொழிலாளர்கள் ஆயுத போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்றும் கட்சி அதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்றும் அவர் கூறியதை கட்சியின் மையக்குழு ஏற்றுக்கொண்டது. ஆனால் மையக்குழுவில் இருந்த பயந்தாங்கொல்லிகளின் இத்திட்டத்தை எதிர்த்தனர். அது மட்டுமல்ல, மிக கமுக்கமான இந்த திட்டத்தை செய்தித்தாள்களில் வெளிப்படுத்தி இரண்டகம் செய்தனர். ஆகவே திட்டத்தில் குறிப்பிட்டிருந்த நாளுக்கு முன்பாகவே நவம்பர் 7ஆம் தேதி புரட்சி தொடங்க முடிவு செய்தார் லெனின். தகவல் பெத்ரோகிராடு நகர தொழிலாளர் கமுக்கமாக கொண்டு செல்லப்பட்டன. நவம்பர் புரட்சி 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள் உலக வரலாற்றில் என்றுமே நிலைத்து நிற்கும் நாள். முதலாக சுரண்டல் ஒழிக்கப்பட்டது. அந்த நாள்தான் கஞ்சிக்கு வழியில்லாமல் வயிறு காய்ந்து கிடந்த உழைப்பாளி மக்கள் தன்மானத்துடன் நிமிர்ந்து நின்றது. அந்த நாளில்தான், அன்றுதான் உலகின் முதல் பாட்டாளி வர்க்க அரசு அமைக்கப்பட்டது. அன்று காலை முதல் பெத்ரோகிராடு வீதிகளில் தொழிலாளர்கள் ஆயுதங்களுடன் அணிவகுக்கத் தொடங்கினர். அரசகங்கள், தொடர்வண்டி நிலையங்கள், காவல் நிலையங்கள், வானொலி நிலையம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. அரசின் தலைமையகமான கிரெம்ளின் மாளிகை இறுதியாக வீழ்ந்தது. முதலாளிகள் அடித்துக் கொண்டு ஊரை விட்டு ஓடினர். இப்படியாக உலகின் முதல் பாட்டாளி வர்க்க அரசு அமைக்கப்பட்டது. ரஷ்யா சோசியலிஸ்ட் நாடு என அறிவிக்கப்பட்டது. லெனின் அதனுடைய அரசு தலைவரானார். ஆட்சியில் அமர்ந்த அடுத்த கணமே நாடுகளுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்வதாக லெனின் அறிவித்தார். போரினால் நீண்ட காலமாக அமைதி இழந்திருந்த மக்கள் நிம்மதி அடைந்தனர். ரஷ்யாவின் அனைத்து நிலங்களும் வளங்களும் தேசிய உரிமை ஆக்கப்பட்டன.
ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வளைத்து போட்டிருந்த பண்ணையார்களின் நிலங்களை ஏழை உழவர்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டன. உழவர்களின் வறுமை இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. உழைப்பாளி மக்கள் அரசு அதிகாரத்தை கையிலெடுத்துக் கொண்டனர். சோவியத்துக்கள் என்ற உழைக்கும் மக்கள் மன்றங்கள் அரசு நிர்வாகத்தை நடத்தின. ஒரு ஊரின் உழைக்கும் மக்கள் அனைவரும் கூடி ஊருக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டுவார்கள். அதை அமல்படுத்த ஒரு ஊரின் உழைக்கும் மக்கள் அனைவரும் கூடி ஊருக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டுவார்கள். அதை அமல்படுத்த ஒரு நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கப்படும். நிர்வாக குழு உறுப்பினர்கள் கடுமையாக வேலை செய்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். சரியாக ஒரு மாதம் கழித்து மீண்டும் சோவியத்தின் கூட்டம் நடைபெறும். அதில் நிர்வாக குழு உறுப்பினர்களின் வேலைகள் பரிசீலிக்கப்படும். திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் ஊழல் புகார் இருந்தாலும் அவர்கள் பதவி நீக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, நீதிமன்றங்களாக செயல்படுத்தப்படும் அதிகாரமும் சோவியத்துக்களுக்கு இருந்தது. மக்களே சட்டங்களை இயற்றி மக்களே அவற்றை அமல்படுத்தி மக்களே நீதி வழங்கும் ஆட்சி முறைதான் சோவியத் ஆட்சி முறை. எண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி முறைதான் உண்மையான ஜனநாயகம். இதில் மக்களே அனைத்து அதிகாரம் படைத்தவர்கள். தொழிற்சாலைகளில் நிர்வாகம் தொழிலாளர்களிடம் வழங்கப்பட்டது. இதுவரை தனிப்பட்ட முதலாளிகளின் லாபத்திற்காக பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. புரட்சிக்கு பின்னர் மக்களுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவையோ அவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. புரட்சிக்கு பின்னர் மக்களுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவையோ அவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஒவ்வொருவருக்கும் திறமைக்கேற்ற வேலை வழங்கப்பட்டது. வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட்டது. வேலையில்லா திண்டாட்டம் நொடியில் மறைந்தது. நாட்டின் எதிர்காலம் குழந்தைகள் கையில். இதை மனதில் கொண்டு 20 வயது வரை கட்டாய இலவச கல்வி அளிக்கப்பட்டது. ஒரே நாளில் புதிதான ஆயிரக்கணக்கான பள்ளிகளும் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டன. மனப்பாட கல்விக்கு முற்றுப்பள்ளி வைக்கப்பட்டது. அறிவு மற்றும் திறமைகளின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, உலகில் எந்த நாடும் செய்யாத மற்றொரு விஷயத்தையும் சோவியத் ரஷ்யா செய்தது. ஜார் மன்னன் பல அண்டை நாடுகளை அடிமையாக்கி வைத்திருந்தான். புரட்சி அந்த அடிமைச் சங்கிகளை உடைத்தெறிந்தது. லெனின் அந்த நாடுகளுக்கு முழு விடுதலை அளிப்பதாக அறிவித்தார். இச்செயல் உலக மக்களால் போற்றப்பட்டது. ஆயினும் அந்த நாடுகளில் உள்ள மக்கள் பிரிந்து போக விரும்பவில்லை. லெனின் தலைமையில் தங்கள் நாட்டிலும் சோசியலிசம் அமல்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து சோவியத் யூனியன் என்ற கூட்டமைப்பை லெனின் ஏற்படுத்தினார். தொழிற்சாலை உற்பத்தி, விவசாய உற்பத்தி பெருகியது. வளமான எதிர்காலத்தை நோக்கி சோவியத் யூனியன் வேகமாக முன்னேறியது. பொருளாதார சீரமைப்பு வெகுவாக அமல்படுத்தப்பட்டது. உள்நாட்டு போரும் வெளிநாட்டு தலையீடும். ரஷ்யாவில் நாடு தழுவிய கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. பல வகையான அரசியல் இயக்கங்களும் அவற்றின் ஆதரவாளர்களும் ஆயுதங்களை எடுத்து போராடினர். சிலர் சோவியத்துக்கு அரசுக்கு ஆதரவாகவும் வேறு சிலர் அவ்வரசை வீழ்த்தும் நோக்கிலும் போரில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் முக்கியமான 2 பிரிவுகள் கம்யூனிஸ்டுகளின் செம்படைகளும் மரபுவாதிகளான வெண்படைகளும் ஆகும். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளும் சோவியத்துக்கு எதிராக வெண்படைகளுக்கு ஆதரவு நல்கினர். ரகசிய புரட்சியால் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் முதலாளிகள் பயந்து நடுங்கினர். அவர்கள் தங்களுடைய நாடுகளின் ஏழைகளை கடுமையாக சுரண்டினார்கள். சோவியத் யூனியனை பார்த்து தங்கள் நாட்டு மக்களும் புரட்சி செய்வார்கள் என்று பயந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் சோவியத் யூனியனே இவர்கள் இந்தியா போன்ற நாடுகளை அடிமையாக வைத்து கொள்ளையடித்ததை எதிர்த்தது. ஆகவே அதை ஒழித்து கட்ட முடிவு செய்தனர். எதிரிகளின் படைகள் சோவியத் யூனியனை 4 பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டன. தலைநகரத்தை நோக்கி வேகமாக முன்னேறின. பிடிப்பட்ட இடங்களிலெல்லாம் அட்டூழியங்கள் அரங்கேற்றப்பட்டன. ஏழை உழவர்களும் தொழிலாளர்களும் கொன்று குவிக்கப்பட்டனர். வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. குழந்தைகள் கூட ஈவு இரக்கமின்றி சுடப்பட்டனர். உழவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. அவை பழைய பண்ணையாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல் தொழிற்சாலையில் முதலாளிகளின் சுரண்டல் மீண்டும் தொடங்கியது. விரைவில் தலைநகரை கைப்பற்றி லெனினை கொண்டுவிட திட்டம் தீட்டினர். எதிரிகள் அமெரிக்காவும் மற்ற ஏகாதிபத்தியங்களும் ரஷ்யாவை பங்கு போட்டுக் கொள்வதை பற்றி வெளிப்படையாக பேரங்கள் நடத்தி கொண்டிருந்தன. உலகின் முதல் சோசியலிச நாடு அழிந்து விடுமோ என்ற அச்சம் உலக மக்களை கவிக்கொண்ட இந்த அபாயகரமான சூழலில் லெனின் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். சோசியலிச தாய்நாடு ஆபத்தில் இருக்கிறது. தொழிலாளர்களே, விவசாயிகளே, நாட்டை பாதுகாக்க படையில் சேருங்கள். எதிரிகள் வெற்றி பெற்றால் சோசியலிச புரட்சி அளித்திருந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோகும் என்று ரகசிய உழைக்கும் மக்கள் புரிந்து கொண்டனர்.
அவர்கள் மீண்டும் பழையபடி வறுமையில் வாழ விரும்பவில்லை. தங்களின் விடுதலை பாதுகாக்க உழைக்கும் மக்களின் படையில் சேர்ந்தனர். அது செம்படை என்று அழைக்கப்பட்டது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் படையில் சேர்ந்தனர். உக்கிரமான போர் தொடங்கியது. செம்படை விட எதிரிகளிடம் பெரிய படை இருந்தது. நவீனமான ஆயுதங்கள் இருந்தன. ஏகாதிபத்தியங்கள் போரில் வெற்றி பெற பணத்தை வாரி இறைத்தன. எதிரிகள் டேங்குகள், பெரிய பீரங்கிகள், ஏவுகணைகள், இயந்திர துப்பாக்கிகள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் ஆகியவற்றை கொண்டு தாக்கினர். செம்படையிடமோ பழங்காலத்து துப்பாக்கிகளும் கத்திகளும் தான் இருந்தன. ஆனால் அவர்கள் மன உறுதியுடன் வீரத்துடன் போரிட்டனர். இந்த மன உறுதி மக்களுக்கு ஊட்டியவர் தான் லெனின். செம்படையினர் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் போரிட்டனர். எதிராளிகளிடம் இத்தகைய ஒழுங்கமைப்பு காணப்படவில்லை. இதனால் லியோன் ட்ரொட்ஸ்கியின் தலைமையில் போரிட்ட செம்படையினர் 1920ஆம் ஆண்டு எதிராளிகளை தோற்கடித்து வெற்றி பெற்றனர். எனினும் ஆங்காங்கே சிறு சிறு குழப்பங்கள் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடந்து வந்தன. வெளிநாட்டு தூண்டல்களுடன் நடந்த இந்த உள்நாட்டு போரில் இரு பகுதியினருமே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொடுமைகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. கும்பல் கும்பலாக மக்கள் கொலை செய்யப்பட்டனர். போர்களுக்கு இடையே பஞ்சங்கள், தொற்று நோய்கள் என்பனவற்றினாலும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயினர். வெண்படைகளுக்கும் அதன் வெளிநாட்டு உள்நாட்டு கூட்டாளிகளுக்கும் எதிரான போரில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து 1919ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கம்யூனிச புரட்சி மேற்கு நாடுகளுக்கும் பரவலாக லெனின் விரும்பினார். இதற்காக வன்முறையை பயன்படுத்திருக்கும் அவர் தயாராக இருந்தார். புதிதாக விடுதலை பெற்ற இரண்டாவது போல்ஷிக் குடியரசு 18ஆம் நூற்றாண்டில் போலந்து பிரிவினைக்கு பின்னர் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட போலந்தின் கிழக்கு பகுதிகளை வசப்படுத்திக் கொள்ள தொடங்கியது. அது இப்பகுதியில் போல்ஷிக்குடன் சண்டையில் ஈடுபட்டது. இது போலந்து சோவியத் போருக்கு வித்திட்டது. ஜெர்மனியில் ஏற்பட்ட புரட்சி மேற்கு ஐரோப்பாவில் கம்யூனிசத்தை பரப்புவதற்காக சரியான வேலை இதுவே என எண்ண தூண்டியது. சோவியத்தையும் ஜெர்மனியில் உள்ள கம்யூனிச ஆதரவாளர்களையும் இணைப்பதற்கும் அதன் மூலம் ஐரோப்பாவின் மேற்கு பகுதியில் கம்யூனிசத்தின் வளர்ச்சிக்கு உதவுவதற்கும் பாலமாக போலந்தை லெனின் கணித்திருந்தார். எனினும் சோவியத் போலந்து போரில் தோல்வியடைந்ததனால் சோவியத்தின் இந்த திட்டம் பயனற்று போனது. லெனின் ஏகாதிபத்தியின் தீவிர எதிர்ப்பாளராக இருந்தார். 1917ஆம் ஆண்டில் தேசிய சிறுபான்மை இனங்களுக்கும் அடக்கப்பட்ட நாட்டினங்களுக்குமான நிபந்தனை எதுவுமின்றி பிரிந்து போகும் உரிமையை அறிவித்தார். எனினும் உள்நாட்டு போரை அடக்கிய பின் புதியதாக விடுதலை பெற்ற ஆர்மீனியா, ஜார்ஜியா, அஜர்பைஜான் ஆகிய நாடுகளை படைபலத்தை பயன்படுத்தி சோவியத்துடன் இணைத்துக் கொண்டார். இவ்வாறு இணைத்துக் கொண்டது அந்த நாடுகளை முதலாளித்துவ ஏகாதிபத்திய சக்தியிலிருந்து பாதுகாப்பதற்கு என அவர் வாதிட்டார். லெனினை கொல்ல முயற்சி. லெனின் உயிருடன் இருக்கும் வரை சோவியத் யூனியனை போரில் வீழ்த்த முடியாது என்பதை எதிரிகள் புரிந்து கொண்டனர். அமெரிக்காவின் கூலிப்படைகள் தலைநகருக்குள் ஊடுருவின. பல முன்னணி கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். ஒரு நாள் லெனின் தொழிலாளர் கூட்டம் ஒன்றில் பேசி முடித்த அரங்கத்தை விட்டு வெளியேறி வந்தார். அப்போது அவர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். 3 குண்டுகள் லெனினுடைய உடலை துளைத்தன. சுட்டவனை மக்கள் வளைத்து பிடித்தனர். ஆனால் லெனினுடைய நிலைதான் மிகவும் மோசமாக இருந்தது. கழுத்திலிருந்தும் நெஞ்சிலிருந்தும் ஏராளமான ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. சுட்டியிருந்தவர்கள் பதறி போனார்கள். லெனின் பதற்றப்படாமல் தானே நடந்து சென்று வண்டியில் உட்கார்ந்தார். அவருடைய உடல் நிலை நிமிடத்திற்கு நிமிடம் மோசமாகிக் கொண்டிருந்தது. மருத்துவர்கள் ஆலோசனை நடத்தினர். அறுவை சிகிச்சை செய்வது அவசியம். ஆனால் அறுவையின் போது உயிர் போய்விடக்கூடிய ஆபத்து குறித்து மருத்துவர்கள் பயந்தார்கள். உயிருக்கு ஊசலாடிக் கொண்டிருந்த லெனின் மருத்துவர்களுக்கு தைரியம் கூறினார். அறுவை சிகிச்சை நன்கு முடிந்தது. 2 குண்டுகள் அகற்றப்பட்டன. 1 குண்டு உள்ளேயே தங்கிவிட்டது. தங்கள் வாழ்க்கையில் விடுதலை ஏற்படுத்திய சோசியலிஸ்டை வீழ்த்தவே லெனின் சுடப்பட்டார் என்ற உண்மை மக்களுக்கு புரிந்தது. லெனின் மீதான தாக்குதலுக்கு பழிவாங்க மக்கள் சபதம் ஏற்றனர். சோசியலிஸ்டை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் தான் எதிரிகளை பழிவாங்க முடியும். 1 வருடத்தில் உற்பத்தி செய்ய வேண்டிய பொருட்களை 6 மாதத்தில் உற்பத்தி செய்ய போவதாக தொழிலாளர்கள் உறுதி பூண்டனர். 8 மணி நேர வேலை நேரத்திற்கு பிறகு மேலும் 4 மணி நேரம் இலவசமாக சம்பளம் வாங்காமல் வேலை செய்தனர். எதிரி படைகளை முறியடிக்க செம்படை உறுதி பூண்டது. மேலும் அதிக வீரத்துடன் போரிட்டது. லெனின் சுடப்பட்ட அடுத்த நாள் அவருடைய சொந்த ஊரான சிம்பிக்ஸ் நகரம் மீட்கப்பட்டது. செம்படையின் வெற்றி தொடங்கியது. பட்டினி கிடந்து சோசியலிசத்தை பாதுகாத்த லெனின் போரினால் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. தலைநகரில் உணவு தானியம் மிக அரிதாகவே கிடைத்தது. உணவு பிரச்சனை பற்றி விவாதிக்க லெனின் அமைச்சரவை கூட்டினார். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே
உணவுத்துறை அமைச்சர் மயங்கி விழுந்தார். காரணம், அவர் கடந்த 8 நாட்களாக ஒரு வாய் உணவு கூட அருந்தவே இல்லை. தன் கட்டுப்பாட்டில் இருந்த உணவை குழந்தைகள், நோயாளிகள், பெண்கள், முதியவர்கள் ஆகியோருக்கு வழங்கினார். நாட்டு மக்கள் வயிறார சாப்பிடும் போதுதான் தானும் வயிறார சாப்பிடப் போவதாக உறுதியெடுத்துக் கொண்டார். சோசியலிச சோவியத் யூனியனின் மந்திரிகள் அப்படித்தான் இருந்தனர். அந்த தோழர் மட்டுமல்ல, லெனினும் பல நாட்கள் பட்டினி கிடந்தார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. சோசியலிசத்தை பாதுகாக்க இரவு பகலாக உழைத்தார். அவர் ராணுவத்தை வழிநடத்த வேண்டியிருந்தது, உணவு பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருந்தது, கல்வி, தொழில் வளர்ச்சிக்கான திட்டம் இடுதலை நிறைவேற்ற வேண்டியிருந்தது, பொதுவுடைமை சமுதாயத்தை நோக்கி நாட்டை வழிநடத்த வேண்டியிருந்தது, உள்ளுக்குள் இருந்த சதி செய்த சதிகாரர்களை களையெடுக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் தோன்றின. அனைத்தையும் லெனினே முன்னிட்டு தீர்க்க வேண்டியிருந்தது. தினந்தோறும் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் லெனினை தேடி வந்தனர். உழைக்கும் மக்களின் மன்றமான சோவியத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி நடத்துவது என்று அவரிடம் கேட்ட அறிந்தனர். அவர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் உழைத்தார். இந்த கடினமான உழைப்பினாலும் உணவு பற்றாக்குறையினாலும் லெனினுடைய உடல்நிலை மோசமடைந்தது. மக்களின் மகத்தான தலைவர் லெனின். லெனின் பட்டினி கிடந்து கிராமங்களில் இருந்து மக்களுக்கு தெரிய வந்தது. அதே நேரத்தில் அவருடைய பிறந்த நாளும் நெருங்கியது. லெனினுக்கு உழவர்கள் பரிசளிக்க தங்களாக என்ற உணவுப் பொருட்களை திரட்டினார்கள். ஆனால் தலைநகர் எதிரிகளால் முற்றியெடுக்கப்பட்டிருந்தது. உழவர்களின் பிரதிநிதிகள் காட்டு வழியை நடந்தனர். எதிரியின் வளையத்தை தந்திரமாக உடைத்துக் கொண்டு தலைநகரை அடைந்தனர். ஏராளமான உணவுப் பொருட்கள் அவர் வீட்டில் குவிந்தன. லெனின் உழவர்களுக்கு நன்றி சொன்னார். ஆனால் உணவுப் பொருட்கள் தொடவில்லை. பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு அவற்றை வழங்கும்படி உத்தரவிட்டார். நான் எப்போதும் சாப்பிடுவதும் போல கால்வயிறு கூட நிரம்பாத அளவுக்கு உப்புச்சப்பற்ற கஞ்சி குடித்தார். லெனினுக்கு பரிசாக வந்த உணவுப் பொருட்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிரை காத்தன. அனைத்தையும் விட குழந்தைகளின் நிலையை முக்கியமானது லெனின் அடிக்கடி கூறுவார். கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி செய்ததும் அதை பாதுகாக்க போர் செய்வதும் எதிர்காலத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அடிக்கடி நினைவுபடுத்துவார். கடும் பஞ்சத்திலும் போருக்கு நடுவே ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தொடங்கப்பட்டன. குழந்தைகள் அறிவாளிகளாக வளர்க்கும் கல்வி வளர்ந்தது. வளமான வருங்காலத்திற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன. கடின காலம் மெதுவாக அகலத் தொடங்கியது. விவசாய உற்பத்தியும் தொழில் உற்பத்தியும் பெருகியது. இதே நேரத்தில் போர் முனையில் இருந்து வெற்றி செய்திகள் குவியத் தொடங்கின. உழைக்கும் மக்கள் காட்டிய வீரத்தின் முன் எதிரி கூலிப்படைகள் தோற்று ஓடியது. 21 நாடுகளின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் தோற்றன. ஆனால் இந்த வெற்றி சாதாரணமாக கிடைக்கவில்லை. 4 வருடங்கள் போர் நடந்தது. 30 லட்சம் செம்படை வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். கடும் பஞ்சத்திலும் போருக்கு நடுவே ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தொடங்கப்பட்டன. குழந்தைகள் அறிவாளிகளாக வளர்க்கப்பட்டனர். கல்வி முறை ஜனநாயகப்படுத்தப்பட்டது. மனப்பாட கல்வி ஒழித்து மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் கல்வி மலர்ந்தது. லெனின் இறுதி காலம். போருக்கு பிறகு நாட்டை சீர்படுத்தும் முயற்சி தொடங்கியது. சோசியலிசத்தை துணையாக கொண்டு இதற்கான திட்டத்தை லெனின் தீட்டினார். நாடு முழுவதும் தொழிற்சாலைகள் தோன்றின. புதிய நகரங்கள் இருந்தன. உற்பத்தி பல மடங்கு பெருகியது. நிலைமை சீராக தொடங்கியது. இந்த நேரத்தில் லெனின் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். படுத்த படுக்கையானார். ஓய்வறியாத உழைப்பே இதற்கு காரணம். அவர் எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது என மருத்துவர்கள் எச்சரித்தனர். ஆனால் அவரால் அப்படி இருக்க முடியவில்லை. தான் இதுவரை செய்த வேலையை இனி யார் செய்வார் என கவலைப்படத் தொடங்கினார். ஆனால் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. லெனினுடைய நெருங்கிய தோழரான ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டார். லெனினுடைய திட்டங்களை முறையாக அமல்படுத்தினார். லெனினைப் போலவே உழைக்கும் மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்தார். விரைவிலேயே உலகின் முதல் வளர்ச்சி அடைந்த நாடாக சோவியத் யூனியனை மாற்றினார். ஸ்டாலினுடைய வேலைகள் லெனினுக்கு மன நிம்மதி கொடுத்தனர். ஆனால் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமானது. கை கால்கள் செயலிழந்துவிட்டன. குறிப்பாக வேலை செய்வதை நிறுத்தியது. அவருடைய உடல்நிலை சீரடையும் என்று மக்கள் நம்பினர். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்துப் போனது. 1924 ஆண்டு ஜனவரி 21 நாள் லெனின் மரணம் அடைந்தார். அவருடைய உடல் முதன்முறையாக ஓய்வு கொண்டது. இறுதியாக அவரது உடலை காண பல லட்சம் மக்கள் சென்றனர். உலக நாடுகளின் தொழிலாளர்களும் ஏராளமாக வந்தனர். சோவியத் மக்கள் ஒரு முடிவெடுத்தனர். உலகின் முதலாக உழைக்கும் மக்களின் அரசை ஏற்படுத்தியது லெனினது உடலை அழியவிடக்கூடாது. சோவியத் அறிவியலாளர்கள்
ஒன்று கூடி விவாதித்தனர். வேதிப்பொருட்களின் உதவியுடன் ஒரு கண்ணாடி பேரில் அவரது உடலை பாதுகாக்க முடிவு செய்தனர். எனினும் உலக வரலாற்றில் லெனினது பெயர் எப்போதும் நிலைத்து நிற்கும்.